Hi friends. இன்னைக்கு நம்ம வீடியோல நான் எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படிங்கறதுல நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். சோ போன வீடியோல இன்வெர்ட்டிங் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இந்த வீடியோல நான் இன்வெர்ட்டிங் பத்தி பார்க்கலாம். நான் இன்வெர்ட்டிங் அப்படினா நம்ம கொடுக்கிற இன்புட் எப்படி இருக்கும் அப்படினா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம அவுட்புட்ல வந்துரும். சரிங்களா? அதான் நான் இன்வெர்ட்டிங் அப்படினு சொல்றோம். இன்வெர்ட்டிங்னா நம்ம என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதோட சைன் அப்படியே மாதிரி 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ்ல அவுட்புட்ல கிடைக்கும் இல்லையா? இதுல அப்படி கிடைக்காது. இது இன் ஃபேஸ்ல கிடைக்கும். சரிங்களா? சோ அதான் நான் இன்வெர்ட்டிங். சோ என்ன இன்புட் கொடுக்கீங்களோ அது அப்படியே அவுட்புட்ல கிடைச்சிரும் வித்அவுட் இன்வெர்ட்டிங் இன்புட் சிக்னல். இதான் இதோட மெயின் பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இன்வெர்ட்டிங்கை நம்ம நார்மலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி கிரவுண்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ரெசிஸ்டர்லாம் போட்டுட்டு நான் இன்வெர்ட்டிங் சைடு நம்ம சோர்ஸ் கொடுக்கணும். அதான் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு சோர்ஸ் கொடுத்து நம்ம இந்த சைடு அவுட்புட்டில் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கில் கொடுத்து நம்ம மறுபடியும் நம்ம இன்புட்டில் கொடுக்கலாம். அந்த இதில் கொடுத்து நமக்கு நார்மலாக தெரியும் இல்லையா? ஃபீட்பேக்ன்றது நம்ம கொடுப்போம். அது ஒரு விஷயம். சரி, இந்த சர்க்யூட் நம்ம அனலைஸ் பண்ணது போகும்போதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இன்புட் வோல்டேஜ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு வேளை அவுட்புட் வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சு, இன்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நெட்வொர்க் தியரி இருக்குல்ல, சர்க்யூட் தியரி, அதில் உள்ள அனாலிசிஸ் படி இதை போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் வோல்டேஜ். சரிங்களா? அவுட்புட் வோல்டேஜ்ங்கிறது ஒரு சோர்ஸ். அதை அவங்க கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபீட்பேக் சர்க்யூட் படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபீட்பேக்னா அப்போ அவுட்புட்டில் என்ன வருதோ அது அப்படியே இன்புட்டில் ஃபீட்பேக் ஆகும். அப்போ இது ஃபீட்பேக்கில் சோர்ஸாக ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அதுதான் அவுட்புட் வோல்டேஜ் எடுத்தாச்சு. ரெண்டாவது, இப்படியே இந்த லைனில் அப்படியே போனீங்கன்னா மேலே ஃபீட்பேக் ரெசிஸ்டர் இருக்குது, அதை வரைஞ்சாச்சு. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் ஒரு இது இருக்குது இல்லையா, ஒரு நோடு இருக்குது. அந்த நோடில் நம்ம இன்வெர்ட்டிங்லேயே பார்த்துருப்போம், நோடு ஏ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த நோடில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அந்த இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், விஐ. ஸோ நார்மலாக விஐ இந்த பாயிண்டில் கண்டுபிடினா அப்போ 2 பாயிண்ட் வேறு வோல்டேஜ் வேணும். அப்போ ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இன்னொரு பாயிண்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்று இருந்தால் கிரவுண்டு தான் இன்னொரு பாயிண்ட். சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். நமக்கு இருக்க ரெஃபரன்ஸ் ரெசிஸ்டர் இந்த இன்புட் ரெசிஸ்டர் RY அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ ஒரு இன்புட் சோர்ஸ் அவுட்புட் வோல்டேஜ்லேருந்து வருது, ஃபீட்பேக் ரெசிஸ்டர், இன்புட் வோல்டேஜ் பாயிண்ட்டு, அடுத்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அடுத்து கிரவுண்டுக்கு போர்ஸ். இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் இன்புட் வோல்டேஜ் தெரிஞ்சால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அது என்ன ரூல் அப்படின்னா வோல்டேஜ் டிவிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுபடி போட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் வோல்டேஜ் VA = டோட்டல் வோல்டேஜ் V0 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ். எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RIக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு RI டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் RI + RF அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இதுலேருந்து நம்ம கெயின் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V0/VI, அதாவது V0/VI = R1 + RF divided by R1. சரி, அது R1 இல்லை, RI தான். R1 வேணாலும் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் தப்பு இல்லை. சரிங்களா? அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக LCM எடுத்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெயின் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ACL = 1 + RF/R1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் கரண்ட் லூப் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரண்ட் லூப் கெயினோட ஃபார்முலா இதான் தெரிஞ்சுக்கோங்க. இதை இன்வெர்ட்டிங் எப்படி இருக்குன்னா -RF/R1 எடுத்திருப்போம். இதில் 1 + RF/R1 தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் எப்படி கொடுத்த இன்புட்டை அப்படியே இது அவுட்புட்டில் கொடுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும், வேற அவுட்புட் இம்பிடன்ஸ் 0வாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்னது அப்படின்னா இந்த நார்மலாக ஒரு ஆம்பிளிஃபையரோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஐடியல் ஓபி ஆம்ப்னு சொல்லி ஒரு கான்செப்ட் போட்டிருப்பேன். ஸோ அதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். இன்புட் இம்பிடன்ஸ் எந்த அளவு ஹையாக இருக்குதோ அதை பொறுத்து கரண்ட் வழி ரொம்ப லோவாக இருக்கும். அதே அவுட்புட் இம்பிடன்ஸ் ரொம்ப லோவாக இருந்தால் அவுட்புட் கரண்ட் நம்ம கிடைக்கக்கூடியது ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் கரண்ட் கெயின் இல்லையா? ஸோ அதனால் இதான் கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இதோட நான் இன்வெர்ட்டிங்கோட இன்னொரு பேர் வோல்டேஜ் ஃபாலோவர். அதாவது என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே அவுட்புட் ஃபாலோ பண்ணும். அவுட்புட் ஃபாலோஸ் த இன்புட் இன் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதான் ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா V0 = VA, ஏன்னா அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் ஆகும். மேக்னிடியூட் ஃபேஸ் எல்லாமே சேமாக இருக்கும், எதுவுமே சேஞ்ச் ஆகாது, எல்லாம் அப்படியே கிடைக்கக்கூடியது அந்த நான் இன்வெர்ட்டிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹை சோர்ஸ் இம்பிடன்ஸ் வித் லோ லோட் இம்பிடன்ஸ். சோர்ஸ் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும், அதாவது இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும். லோட் இம்பிடன்ஸ்னால் அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஆம்பிளிஃபையராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் நல்ல ஒரு ஆம்பிளிஃபையராக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது சொல்லிட்டே இருங்க. அது மாதிரி நம்ம சேனலை பற்றின ரிவ்யூஸ் சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை லவ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.